நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டிலே துவக்கத்திலே நாம் தியானிக்க வேண்டிய சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது சங்கீதம் 103 முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இதுவரை கடந்த ஆண்டிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி கொள்ளலாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார், அவரை துதிக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக பொதுவான நன்மைகளை எண்ணி செய்து துதிக்கிறார், ஸ்தோத்தரிக்கிறார், நன்றி செலுத்துகிறார். என்ன நன்மைகளா? முதலாவது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து மரித்து பரலோகம் அல்லது நரகம் நமக்காய் காத்திருக்கிறது. பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்ததற்காக அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, கடந்த ஆண்டிலே வந்த அத்தனை நோய்களையும் அவர் குணமாக்கினார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டினார். கழுகுக்கு சமானமாக நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போலாக்கினார். இந்த பொதுவான நன்மைகளுக்காக நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்க நாட்களிலே 2024 முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்க வேண்டும். எபேசியர் 5:4 என்ற வேத பகுதி சொல்கிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆண்டில் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். புதிய ஆண்டை குறித்து என்ன வேதம் புதிய ஆண்டை குறித்து என்ன சொல்கிறது? பழைய ஆண்டிலே அநேக பாடுகளின் வழியாய் சென்ற தேவ பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டை பார்த்தாலே ஒரு கலக்கம் வரும். இந்த ஆண்டு எப்படியா இருக்கும்? இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்குமா? அல்லது கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டில் கஷ்டங்களும் பாடுகளும் கண்ணீரும் வேதனைகளும் வருமா என்றெல்லாம் கலங்கி தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். பழைய வேதனையின் நாட்களை மறந்து விடுங்கள், பழைய கஷ்டத்தின் துன்பத்தின் நாட்களை மறந்து விடுங்கள், புதிய ஆசீர்வாதங்களை எதிர்பாருங்கள். இதோ சிங்காசனத்தில் இருந்தவர் என்ன சொன்னாராம்? வீட்டிருக்கிறவர், நான் இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன்னாராம். எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குவார். புதிய நன்மைகளை ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு கொடுப்பார். என்னென்ன நன்மைகளையும் தருவார்? முதலாவது, இருதயத்தை அவர் பக்கமாய் சாயும்படி செய்வார். இருதயத்திலே அவர் நாம் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். பழைய கெட்ட பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:32 சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 என்ற வேத பகுதி சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஆகவே பழைய பாவ பழக்க வழக்கங்களில் நாம் விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். கல்லான இருதயத்தை எதிர்த்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுப்பார். புதிய இருதயத்தை நமக்கு கொடுப்பார். புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றுவார்.
2 கொரிந்தியர் 5:17 வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இரண்டாவதாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் புதிதாக்குவார். ஒருவேளை கடந்த ஆண்டு டாக்டருக்கு செலவழித்து, ஆஸ்பத்திரிக்கு செலவழித்து, ஏராளம் மன உளைச்சலில் நீங்கள் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்திலே ஆஸ்பத்திரிக்கும் டாக்டர்களுக்கும் செலவழித்தது நிமித்தம் அநேக வேதனையினுடைய நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். 12 வருடமாய் உதிர போக்குள்ள அந்த ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் அவள் வைத்தியருக்கு செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கடந்த ஆண்டு அப்படி உங்களுக்கு கடந்து சென்றிருக்கலாம். புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார். புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த சுக வாழ்வை தருவார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 23:25 அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். மல்கியா 4:2 என்ற வேத பகுதி சொல்கிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறது. அவை புதிய ஆண்டிலே நீடித்த ஆரோக்கிய சுக வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். அடுத்தபடியாக புதிய ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்த ஆண்டிலே திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஒருவேளை அந்த திருமணம் என்ற ஆசீர்வாதம் தாமதித்தது நிமித்தமாக ஏராளம் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2:18 மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்கும். இந்த ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதமான திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண உறவுகளை ஏற்படுத்தி தருவார். திருமணத்தை ஒரு பொறுப்புள்ள தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நடத்தி தருவார். உடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமான அநேக குடும்ப உறவுகள் இந்த 2025 ஆண்டில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. திருமணம் எனும் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த 2025 ஆண்டில் அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து இத்தனை நாட்கள் கிடைக்காமல் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். ஏசாயா 63 ஏசாயா 66 9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். 2025 ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளிச்சுவார், கற்பத்தின் கனியை அருளிச்சுவார், குழந்தை பாக்கியத்தை அருளிச்சுவார். கடந்த ஆண்டிலே 2024 ஆண்டிலே ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்காய் காத்திருந்து சோர்ந்து போகாமல் சங்கீதக்காரனை போல, தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். 2025 ஆண்டிலே நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற இடமாறுதலை ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு டிரான்ஸ்ஃபரை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பெர்மனெண்ட் வேலை கிடைக்காமல் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கட்டாயம் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு பெர்மனெண்ட் வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலை நிரந்தரமாக்க ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுடைய வேலை நிரந்தரம் இந்த 2025 ஆண்டிலே உங்களுடைய வேலை நிரந்தரமாக்கப்படும். ஒருவேளை உங்களுடைய தொழிலிலே ஒரு ஆசீர்வாதங்கள் இல்லாமலும் இருக்கலாம். உன் கை செய் வேலையிலெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நீதிமொழிகள் 28:25 வேதம் சொல்லுகிறது. செழிப்பான வாழ்வை ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று ஏசாயா 58:11 வேதம் சொல்கிறது. 2025 ஆண்டின் 365 நாட்களும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். 2025 ஆண்டின் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் ஆண்டவர் நடத்துவார். ஒவ்வொரு வாரத்தின் 7 நாட்களும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களோடு இருப்பார், உங்களை நடத்தி செல்வார். ஏசாயா 48:17 வேதம் சொல்கிறது, பிரயோஜனமாக இருக்கதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2025 ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் காரியங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தின் தேவைகளை குறித்து, பண தேவைகளை குறித்து நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை வறுமை நிமித்தமாக, பண தேவைகளின் நிமித்தமாக நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த 2024 ஆண்டிலே, 2025 ஆண்டிலே ஆண்டவருடைய ஒரு செயலை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 8:9 நான் வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆண்டவர் நம்மை, நம்முடைய தேவையை சந்திக்க அவர் தரித்திர கோலம் எடுத்தார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடா என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். மத்தேயு 7:11 அவர் சொன்னார், பொல்லாதவர்களாய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 6:33 வாசித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தேவைகள் அனைத்தையும் சிவனுடைய பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுபட்டிருக்கிறார்களா? நீதிமொழிகள் 2:6 வாசித்து பாருங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பார். உடைய பிள்ளைகளுக்கு கூர்மையான ஞாபகத்தை கொடுத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிப்பிலே முதலிடம் பெறும்படி கிருபை செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இத்தனை ஆசீர்வாதங்களையும் 2025 ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் தருவார். அதை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார், அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 2025 நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையவே இல்லை. எத்தனையோ வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் நாங்கள் இந்த 2024 பட்டு விட்டோம். இந்த 2025 எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதப்பா. எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த 2025 ஆண்டு அமைய வேண்டும் என்று என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கட்டாயம் ஆண்டவர் 2025 ஆசீர்வதிப்பார். எண்ணாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி. சங்கீதம் 115, 12, 13 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேலை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆகாய் 2:19 சொன்ன வண்ணமாக நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
நம்மை ஆசீர்வதிப்பது தான் நம்மை குறித்த ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று பரத்திற்கு எடுபடுவதற்கு முன்பதாக செய்த கடைசி செயலை குறித்து லூக்கா 24:50-51 வசனங்களிலே வேதம் சொல்கிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிப்பதே ஆண்டவர் பிரியமான ஒரு காரியம். அவர் ஆதாமை ஆசீர்வதித்தார், ஏவாளை ஆசீர்வதித்தார், நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தார். அவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், அவர் யோபை ஆசீர்வதித்தார், அவர் தாவீதை ஆசீர்வதித்தார். அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். இந்த 2025 ஆண்டில் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆண்டாக அமையும். நாம் இணைந்து அதற்காக ஜெபிப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, 2024 ஆண்டிலே எத்தனையோ வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர், உபத்திரவங்கள், தடைகள் அனுபவித்து விட்டார் ராஜா. இந்த 2025 ஆண்டு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய தேவரீர் தாமே தயவாய் கிருபை செய்தரணும். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீங்களே அப்பா. புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் இந்த 2025 ஆண்டு எங்களுக்கு நன்மையாக முடிசூட்டி தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும். திருமணம் என ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளை செய்தரலும். வேலை என ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளை செய்தரலும். குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளை செய்தரலும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இறங்கட்டும். தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு நடைபெறட்டும். உடைய பிள்ளைகள் விரும்புகிற இடத்துக்கு விரும்புகிற டிரான்ஸ்ஃபரை கொடுத்து ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தியும். அவருடைய மன விருப்பங்களையும் வாஞ்சலை நிறைவேற்றும். சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளையுடைய மன விருப்பத்தை கொடுத்து அவருடைய ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. பிலிப்பியர் 4:19 சொன்ன வண்ணமாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளுடைய கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்தரலாம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போட்டார். கர்த்தரே இதை சொன்னார். என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். இனி நீ அழுது கொன்றாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்தார் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். புதிய 2025 ஆண்டு அநேக ஆசீர்வாதங்களும் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஆண்டாக அமைய கிருபை செய்யலாம். சமாதானமற்ற குடும்பங்களை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்துடலாம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்போம். ஆசீர்வதியும் கண்ணின் மணி போல பாதுகாத்துடலாம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.